தியாகராஜ பாகவதர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனான். பாப்பானுங்கெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டான். என்ன ஒரு சாதாரண ஆசை. அவர் பேர்ல ஒரு கொலை கேஸ் போட்டான். கடைசியில் அவரு கண்ணு தெரியாம செத்து போனார். நான் பார்க்க ரயில்வே ஸ்டேஷன்ல கண்ணு தெரியாம இருந்து முக்கியத்தவர் 300 ரூபாய் என்னமோ கொடுத்துருக்காரு. இல்லைன்னா அவன் வயிற கடுக்கணுக்கு பாப்பாத்தி கூட அவன் போய் புள்ள பெற்றுக்கிட்டான். ஒரு காலத்துல அப்படியே ஜொலி ஜொல்லி மினிக்கும். அவன் மேல வர விடாம அவனை அமுக்கினான். அடுத்து என்ன பண்ணா, NS கிருஷ்ணன் கொஞ்சம் சினிமாவில் ஃபேமஸா வந்தார். அவரையும் ஒரு கொலை கேஸ்ல போட்டான். கடைசிக்கு அவர் பொண்டாட்டி மதுரம் பிராத்தல் நடத்தி சாகிற அளவுக்கு நிலைமையாகி போச்சு. அப்புறம் திராவிட இயக்கங்கள்னு பேசினான். முரசொலி மாறன் அவனெல்லாம் அவனுக்கு ஒரு பாப்பாத்தியை செட்டப் பண்ணி விட்டானுங்க. அவன் சன் டிவியில எதிர்காலம் புதிர்காலம் நடத்தி ஒரு சீரழிவு கலாச்சாரத்தை காட்டு. ஏன்னா அவன் பொண்டாட்டி ஒரு பாப்பாத்தி. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னே இந்த ரஜினிகாந்த் இதுல இருந்தான், ராயப்பட்டால எமர்ஜென்சி பீரியடு, கலைஞர் கவர்மெண்ட். நான் எம்ஜிஆர் ஒன்னா இருக்கிற நேரத்தில் இவன் என்ன பண்ணி போட்டான், JPR அடிச்சு போட்டான் ஸ்கூட்டர்ல வந்து.